பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தெய்வத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் பட்ட நெஞ்சங்கள் கலை மறந்தாலும் கண்டை நின்று நான் தெரிந்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா கைலாய மாசா உலகை காக்கும் பரம்பொருளே, பணியை அளக்கக்கூடிய தெய்வமே, இந்த கனகபுரி நாட்டில் பூப்பார பொண்ணுக்கு மகளாக பிறந்து கண்ணகி என்று பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அப்படி இருந்தபடியும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் நான் வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். வேலைக்காரியாக இருந்தாலும் இந்த நாட்டு மன்னனுடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையா நேசிக்கிறேன். வாழ்ந்தார் அவரோடு நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனக்கொண்டை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். அயல்நாடு சென்றவர் இன்று வருவதாக உரைத்திருக்கிறார். என் காதோடு சந்திக்க வேண்டும். தாய் தன்னை சந்திக்கவில்லை. உன்னை சந்திக்காகத்தான் என் இதயம் தனியாய் இதைதான் காதல் என்று உரைப்பார்கள். ஒரு ஆணா பிறந்தவர் ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். இரவெல்லாம் தூக்கமே வராதுமா.
கண்ணகி எப்ப காதலி பார்க்கலாம், எப்ப மெசேஜ் வரும், எப்ப போன் வரும், காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. நடக்கிறதா இருக்கு. இருந்தாலும் உன் மேல எனக்கு ஏக்கம். இதெல்லாம் வரல பாரு தூக்கம். இரவெல்லாம் நாடு நடத்தா தூக்கம் எங்க வரும்? வருஷத்துக்கு 360 நாள்ல 360 நாள்ல 45 நாள் ஆடுறங்க. ஆ, என்னங்க இத பாருங்க, உண்மையான எனக்கு காதலிக்கிறீங்க. ஆமா. இருந்தாலும் நீ யார்? ஏழ்மைக்குடிய பிறந்தவன். தாய் தந்தையினால் அனாதை. ஏன் அரண்மனையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி. நான் யார்? இந்நாட்டு இளவரசன். அதையெல்லாம் பாராமல் பணத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்து வருவதால் காதல் இருக்காங்க. ஆமாங்க. இதயத்தை பரிமாறிக்கொண்டும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காதலித்து வருகிறோம். இருந்தாலும் அயல்நாடு சென்று பட்ட பணிவிற்கு தாயம் பெறுவதற்கு உன்னுடைய அழகு நாட்களால் கூடிக்கொண்டே தான் செல்கிறது. இந்த இனிவெளியிலே நம்முடைய ஆரணி ரோஜா நாடகமன்றத்தின் உரிமையாளர் மற்றும் ஆரணி புகழ் மிக மிக சிறந்த நாடக அமைப்பாளர் கூடிய டாக்டர் ஆனந்தையாவை என்போடு நமது கிராமத்து சார்பாக, ஏன்னா நீங்க கண்டிப்பா கிராமத்துக்கு வரணும்னு வேண்டுகோள் சொல்லியிருந்தாங்க. அது அந்த அன்புக்குரிய இங்கே மேடைக்கு ஐயா வந்திருக்காங்க. ஒரு அன்போடு நமது கிராமத்து சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம்.